அண்ணாமலை இருக்கா பாத்தீங்களா? ஆமாங்க. அவர் வந்து விஜய் வந்து ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி அவன் ஒரு இடுப்பு கிள்ளி அப்படின்னு சொல்லி கேவலமா பேசியிருக்காரு. ஓகே. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் என்ன வேணா சொல்லட்டுங்க. எல்லாரும் ஒரு சேஞ்ச் வந்தா நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. பட் சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்குமே. இந்த விமர்சனத்தை நீங்க ஏற்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா? தப்பு. 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 ஆமா. இப்போ மாறி மாறி பேசிட்டே தானே இருக்கணும். எந்த ஒரு மாற்றம் வரவே வராதே. யார் என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அது அப்படியே பேசிட்டே தானே இருக்கணும். அப்போ அவங்க வந்தாங்கன்னா இவங்க அது மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும். இப்ப அண்ணாமலை என்ன பேசினாலும் மாற்றம் வராதுன்றத உறுதியா சொல்றீங்க. எடுத்தீங்க அது. ஒருவேளை விஜய் வந்து ஃபேமஸான ஆர்டிஸ்ட், ஓகே. அவரை பேசினா இவர் ஃபேமஸ் ஆயிடலான்றதுக்காக பேசியிருப்பாரோ? இல்லைங்க, எல்லாருமே எடுத்தோன்னே ஒரு பெரிய பொலிட்டிஷியன் ஆகலை. எல்லாருமே ஏதாவது சில பேர் படித்து வந்தவங்க இருக்காங்க, சில பேர் கஷ்டப்பட்டு வந்தவங்க இருக்காங்க, சில பேர் அவங்களோட ஜென்ரேஷன்லாம் வந்தவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லாருமே கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. அவங்கவுங்க வே ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ எவ்ரிபடி ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா வி நீட் சேஞ்ச். யூ நீட் விஜய் சார். யா, அஃப்கோர்ஸ். ஆக்டர் ஃபேன் பேஸ் அப்படின்னுடுறாங்க. நாட் லைக் தட். வேணும், ஒரு சேஞ்ச் வேணும். பிகாஸ் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதுவாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்று ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட ஆட்சியில். பட் இஃப் மாறுச்சுன்னா இன்னும் நல்லது நடந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். விஜய் வந்தா நல்லது நடக்கும்னு நம்புறீங்களா? 100%. 100%. கண்டிப்பா. கண்டிப்பாக. இட்ஸ் லைக் அ பர்சனலி அட்டாக்கிங் அ பர்சன் மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் கேரக்டரை ஷேம் பண்ணுற மாதிரின ஒரு வார்த்தை விடுறது இட்ஸ் ராங் ஆக்சுவலி. அப்பார்ட் ஃப்ரம் பீங் பொலிட்டிக்கல், we need to be first a human tendency இருக்கணும். ஸோ நீ ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கணும்னா நீ முதல்ல ஹியூமனிட்டினா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் பீங் விஜயோட ஒரு கட்சியில் இருக்கிறதோ இல்லை அண்ணாமலை பிஜேபியோட கட்சியில் இருக்கிறதோ கிடையாது. இட்ஸ் அபவுட் பீங் ஹியூமன் டு த பீப்புள். தட்ஸ் ஆல். இட்ஸ் மை. இதுக்கு விஜய் வந்து அமைதியாவே இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? லைக் he has something upon his sleeves. ஏதாச்சும் வச்சிருப்பாரு. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய அட்டாக் கொடுத்துட்ட பிறகு அப்படியே அமைதியாக தான் இருப்பாங்கலாம் கிடையாது. யா, தட்ஸ் ஆல். விஜய் பதிலுக்கு ஒரு சம்பவம் பண்ணுவாருன்றீங்களா? யா, மைட் ஹேவ். அதே மாதிரி விஜய் வந்து திமுகவோட கூட்டு களவாணின்னு சொல்றாரு, இது எப்படி பாக்குறீங்க? திமுக, லைக் ஐ am personally a DMK person, like my family is like DMK person, so I hate that comment. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா லைக் இட்ஸ் நாட் லைக் ஒரு களவாணி. அது என்ன ஒரு வார்த்தை எனக்கு அது புரியலை. இட்ஸ் ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் நல்ல ஒரு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இவ்வளோ பெரிய நல்ல இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க எதுவுமே பார்க்கவே இல்லை. அண்ட் தென் ஹவு கம் தே கேன் சே களவாணி? எனக்கு அது புரியவே இல்லை சுத்தமாக. அரசியல் ரீதியாக பார்த்தா இது எதிர்க்க தான் செய்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் வளர்ந்து வரும் ஒரு நடிகராக இல்லை, அவரும் ஒரு கட்சி தலைவர் இல்லைங்களா? நாளைக்கு அவர் ஆள போகிறவர் எப்படி வேணாலும் ட்ரெண்டு மாறலாம். இது விமர்சனங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த விமர்சனங்களை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. அவருக்கு இது ஒரு தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் விஜய் வளர்ந்து வரும் ஒரு நடிகர்ன்ற இதை விட்டுட்டு ஒரு அரசியல் தலைவராக எடுத்துக்கிட்டா அவரை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அரசியலில் தானே இருக்கிறாங்க. இப்போ அவர் நடிகராக இருக்கிறப்போ சொல்கிறது வேறு. இப்போ அவரும் ஒரு தலைவராகிட்டார், ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கிறார். ஆக அவரை சொல்கிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவங்க நாளைக்கு எல்லாரும் ஒன்று சேரலாம், ஒரு கூட்டணி அமைக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம் இல்லைங்களா? மாறி ட்ரெண்ட் ஆகி நாளைக்கு அவரே ஒரு ஆட்சிக்கு வராருன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறது? அரசியல்ல மரியாதை ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கண்ணியத்தோட இப்போ வர ரொம்ப கண்ணியம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது ரொம்ப தவறாக இருக்குது. அதை எல்லாருமே குறைச்சிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி விஜயும் திமுகவும் கூட்டு களவாணின்னு வர சொல்லியிருக்காரு, இது உண்மையாம்மா? அண்ணாமலை சொல்லியிருக்கு. நாளைக்கு இவங்க சேர்ந்தாங்கன்னா இது கட்சியில் எல்லாமே கூட்டணியில் சின்ன சின்ன கட்சிகள் சேர்றோம். திடீர்னு நாளைக்கு ரொம்ப நெருக்கத்தில் திடீர்னு இவங்களும் சேரலாம். அது எதுவுமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கவுங்க தான் முடிவு எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வன்மையாக நான் சொல்கிறேன். இது எனக்கு என்னமோ இதில் அவர் இதை கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டாரா இல்லை ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டாரான்னு தெரியல. இது அவர் இது கேட்டிருக்கக்கூடாது. என்னையை பொறுத்தவரை அது எப்படின்னா, அவர் ஒரு மாநில தலைவர். அவர் எல்லாத்தையும் பேசும்போது அவர் அணுகுமுறைகள், அண்ணா நிருபர்கள் கூட அண்ணா நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டிங்களா, இல்லைண்ணா சொல்லுங்கண்ணா அப்படி இருக்கும்போது அரசியல் எல்லோரும் வரலாம், எல்லோரும் சைன் ஆக முடியாது.
ஆனால் இந்த கேள்வி அவர் கேட்டிருக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டிருக்கக்கூடாது. அது என்னுடைய கருத்து அதுதான். மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி நிருபரை கூட மரியாதையா அண்ணா சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய அண்ணாமலை, ஆமாம், மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய விஜய், இன்னைக்கு ஒரு மாநில கட்சி தலைவர், அவரை வந்து இந்த மாதிரி கேவலமா கீழ்த்தரமா பேசுறது நியாயமா? அது மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு இல்லை. அவர் ஒரு சினிமாவில் ஒரு பேரோட இருந்தவர் தான். ஆனால் மிகப்பெரிய தலைவர் இனிமேல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் மிகப்பெரிய தலைவராக என்னென்னு இனிமேல் தான் தெரியும். அரசியல் இப்போ தானே வந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் அண்ணாமலை வந்து இதுக்கு கேட்டது வந்து கொஞ்சம் இது அவர் கேட்டிருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஐடியா. ஏன்னா அதை விட ரொம்ப மட்டமான அரசியல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்கள கேட்டால் நம்ம ஒத்துக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இது வந்து அண்ணாமலையை பொறுத்தவரை அவருக்குன்னு ஒரு யங்ஸ்டர்ஸு, அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் கூட கொஞ்சம் ஒரு சில பேர் கொஞ்சம் ஏன் நம்ம தலைவர் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. என்னுடைய கருத்து அதுதான். அதே மாதிரி சார், அவர் வந்து இப்போ திமுகவோட பி டீம்னு சொன்னார், இதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுடைய பீட்டும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், 2027 திமுக ஒழிச்சே தீரணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி பிடிஎம் சொல்ல முடியும்? நாடகம் ஆடுறாங்கன்றாரு. அதுக்கு எனக்கு என்னமோ அதில் இன்னும் இது இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு சார், திமுகவில் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. யார், விஜயா? பழைய சம்பவங்கள், ஆமாம், அவருடைய படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது, நிறைய விஷயங்கள் சார். அதனால் அவர் வந்து பகிரங்கமாக வந்து அவர் எதிர்க்க தான் செய்வார். ஆனால் 2 அணியிலும் இல்லாமல் கூட தனியாக கூட நின்று கூட இது பண்ணலாம். ஆனால் வந்து அவர் அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி தெரியல. என்ன போக தெரியும். இல்லை, எதிர்க்கிறேன் சார். அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏன்னா அவர் வந்து உழைப்புக்காக தொழில் பண்ணுறாரு, அது வேறு. அது நடிப்புங்கிறது அவரோட இது. அதை வந்து இப்படி கொச்சையாக அவர் பேசியிருக்கக்கூடாது. அது வந்து கண்டிக்கத்தக்கது தான். இது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருன்ற சொல்லியிருக்காரு. யார் வெளியே வர மாட்டேன்றாங்க? விஜய் அவர்கள். விஜய் எல்லா பக்கமும் வந்துட்டு தாங்க இருக்காரு. எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்காரு. மீட்டிங் போட்டுட்டு தான் இருக்காரு. எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் உண்டான வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆமாம். அண்ணாமலை அவர்களோட இந்த கருத்தை தனிப்பட்ட நபரை நீங்கள் வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்க? நான் எதிர்க்கிறேன் சார். ஆமாம். இது வந்து அந்த மாதிரி பேசிடக்கூடாது சார். விஜய் வந்து திமுகவோட கூட்டு களவாணின்னு சொல்றாரு அண்ணாமலை, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து இவர் இந்த பக்கம் இது தூண்டி விடுறாரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு கூட்டுக்கொள்ளவாணிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா இவருக்கு முடியலைங்க அந்த ஆத்திரத்தில் வந்து அவர் இது பண்ணுறாரு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நடிக்கிறதும் ஒரு தொழில், அதை வந்து சீப் பண்ணக்கூடாது. அதை எடுத்துகிட்டு போய் படத்தில் பார்த்து ரசிக்கிறாங்கள்ல நிறைய பேர். அதை ஏன் இது வெளியில் கொண்டு வந்து அந்த மாதிரி சீப் பண்ணணும்? அது தப்பு இல்லை. எல்லாருமே ஒரு தொழில் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சீப் பண்ண முடியுமா? அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது தொழில் தானே. அவனும் கஷ்டப்பட்டு நடித்து அந்த பணம் வாங்குறான், எல்லோரும் வேலை செஞ்சு அந்த பணம் வாங்குறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள சீப்பாக பேசணும்? தப்பு இல்லை, அது ரொம்ப தப்பு. அது அவனுக்கு எப்படி மனசு ஃபீல் பண்ணும்? இப்போது அவங்க விஜய் வந்துட்டு இவங்கள ஏற்குமாரா தாறுமாறா பேசினா இவங்க எங்கே வச்சுப்பாங்க மூஞ்ச? அது ரொம்ப தப்பு இல்லைங்களா? அவனை வந்து கொண்டான இடுப்பு கீழே நடிக்கிறவங்க வராங்கோ, ஆக்ட்ரஸுங்கோ எவ்வளோ பேர் கட்டி பிடிக்கிறாங்கோ, எல்லாம் பண்ணுறாங்கோ. என்னமே இது நார்மலாக இருக்கிறவங்களே வந்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க. அவன் நடிக்க வந்தவனை வச்சு இடுப்பு கீழ்னானா எங்கள் கீழ்னா என்ன வந்தது? இது ஏன் பப்ளிக்கில் கொண்டு வரணும்? இது தப்பு இல்லைங்களா? அவனை பாராட்டிட்டு போகணும். நம்ம பிள்ளைங்களாம் செய்யாத தப்பா, இவங்க மட்டும் என்ன அப்படின்றது பாராட்டிட்டு போகணும். இதை விட்டுட்டு இதில் கட்சியில் எடுத்துகிட்டு வந்து இதை சேர்க்கலாமா? இது ரொம்ப தப்பு இல்லை. இதை வந்து பெருசாக்கி போட்டு இப்போது விஜய் வரக்கூடாது, அது இவங்களுக்கு பயங்கரம். அது இந்த மாதிரி ட்விஸ்டிங் பண்ணுறாங்க, அது தப்பு இல்லை.